மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இங்கிலீஷில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது God will provide from his mountain அப்படின்னு போட்டிருக்கு. மவுண்டன், அவருடைய பர்வதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே அதுதான் ஹையஸ்ட் பிளெஸ்ஸிங். அதோட மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஆல்டர்லேருந்தே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரப்போகுது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எத்தனையோ பேர் என்னோடய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லையே, இவ்வளோ நாளாக நான் இந்த ப்ராமிஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், இந்த ப்ரொமோஷனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு சுற்றி உள்ளவங்க எல்லாருமே ப்ரொமோட் ஆகிட்டாங்களே, எல்லாரும் என்னை பார்த்து கிண்டலாக பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவங்க எல்லாரும் முன்னாடியும் கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். He is going to honor you, my dear friend. நீங்கள் எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்கலாம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கலாம், ஐயோ நான் எவ்வளோ நம்பி வச்சுருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டை, இல்லை என்னோடய ஒர்க் பிளேஸில் இருக்கிற என்னோடய பர்சனை நான் எவ்வளோ நம்பினேன், அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் அவங்க என்னை கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறார். எஸ், இதை விசுவாசத்தோடு இன்றைக்கி நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்மளுக்கு அகேன்ஸ்டாக எத்தனையோ பேர் இருக்கலாம், உங்களுக்கு அகேன்ஸ்டாக எத்தனையோ பேர் பிளான் பண்ணலாம், உங்களுடைய ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்களுக்கு அகேன்ஸ்டாக பிளான் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறார். எப்படி கனம் பண்ண போகிறார்? உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்குதோ நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அந்த தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு எக்ஸாம்ஸில் மார்க் வேணுமா, கர்த்தர் அதை கொடுப்பார். உங்கள் ஃபேமிலியில் ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங் வேணுமா, கர்த்தர் அதை கொடுப்பார். உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் சமாதானம் வேணுமா, கர்த்தர் அதை கொடுப்பார். மற்றவங்க எல்லாருமே நினைக்கலாம் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு நினைக்கிற அவங்களுக்கு முன்னாடி அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை கனம் பண்ண போகிறார். என்னோட வாழ்க்கையில் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன வயசில் ஸ்கூலில் இருக்கும் போது நான் என் மேம்கிட்ட போய் சொன்னேன், மேம் எனக்கு இந்த ஆஃபீஸில் இந்த மேம் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணுறேனோ எனக்கு எல்லாமே அகேன்ஸ்டாக தான் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் என் மேம்கிட்ட சொன்னேன். அப்போ என் மேம் சொன்னாங்க, ஷில்பா நீ அதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு ட்ரெயின் ஜேர்னி மாதிரி. நீ இப்போ ஸ்கூலில் இருக்கும்போது சில பேர் இருப்பாங்க, நெக்ஸ்ட் நீ காலேஜ் போகிற அப்பயும் சில பேர் இருப்பாங்க. யாராவது ஒரு கும்பல் உன்னை கிண்டல் பண்ணி உன்னை திட்டிட்டு இல்லைன்னா உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் கர்த்தர் உன் மேலே அன்பாக இருக்கிறதுனால, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உன்னை மேலும் மேலும் உயர்த்துவார் அப்படின்ட்டு என் மேம் சொன்னாங்க. நீ மற்றவங்களை பற்றி நீ கவலையே படக்கூடாது, ஏசப்பா உன்னை கடைசி டெஸ்டினேஷன் வரைக்கும் உன் கூட இருந்து உன்னை கூப்பிட்டு போவார் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி தான் நான் இன்னுமே எனக்கு ஏதாவது என்னோட காலேஜ்லேயோ இல்லை வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்போது நான் தான் யோசிப்பேன், இந்த மாதிரி பீப்புள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி என்னை மகிமைப்படுத்துவார், கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி என்னை கனப்படுத்துவார் அப்படின்னு நான் நம்புவேன். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் சரி, உங்களை கிண்டல் பண்ணாலும் சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வந்து அது மூலமாக கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்குதோ கர்த்தர் உங்களுக்கு சந்திச்சு கொடுப்பார். உங்களுக்கு இன்றைக்கி கடன் பிரச்சனைகள் இருக்குதா, கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு எவ்வளோ கடன் இருக்குது சுவாமி, நான் எப்படி இதெல்லாம் அடைக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களை கனப்படுத்துவார். இப்போ நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி சுவாமி. எத்தனையோ பேர் மனசு உடைந்து இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கலாம் சுவாமி. எனக்கு எவ்வளோ கடன் இருக்கிறது, என்னோடய பிள்ளைங்க வாழ்க்கையில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, நான் எப்படி அதை மேற்கொள்ள வரப்போகிறோம், எப்படி அதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம், எப்படி என்னோடய பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம் சுவாமி. பட் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்குதோ இன்றைக்கு அதை சந்தித்து கொடும் சுவாமி. லார்ட், ஃபுல்ஃபில் ஆல் தேர் டிசைர்ஸ் ஃபாதர், ஆல் தேர் வாண்ட்ஸ். என்னெல்லாம் தேவைகள் இருக்குதோ அதை கொடுங்க சுவாமி. ஏசப்பா, எத்தனையோ பேர் எனக்கு பிள்ளைங்க இல்லையே, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பிள்ளைங்க இருக்குதே அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இன்றைக்கு வரட்டும் சுவாமி. லார்ட், நாட் டுமாரோ ஃபாதர், டுடே லெட் தட் பிளெஸ்ஸிங் ஹேப்பன். இன்றைக்கே அந்த மிராக்கிள் நடக்கட்டும் சுவாமி. அந்த ஆசீர்வாதம் வரட்டும் சுவாமி. மற்றவங்களுக்கு முன்னாடி அவங்களை கனம் பண்ணும் சுவாமி, கனம் பண்ணும் சுவாமி. ஏசப்பா, அவங்க நாமத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கலாம், எவ்வளோ கண்ணீர் வடித்திருக்கலாம். லார்ட், how much they would have suffered for your name's sake. அது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு அவங்களை கனம் பண்ணும் சுவாமி. Lord, bless each one of them and honor them. In Jesus' name we pray. Amen. So my dear friends, ஏசப்பா இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருத்தரையும் கனம் பண்ண போகிறார்.